பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வினோத் சாண்ட்ரா வச்சு செஞ்சு விட்டாருங்க. அதனால அழுவுதா இல்லை இதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க, அழுதுகிட்டே இருக்குங்க. என்ன நீ மட்டும் செப்பலை தூக்கி காலில் காட்டினீங்களா அன்றைக்கி? அப்படி தான் பண்ணுவார் அவர். அன்றைக்கி சம்பவம் பண்ணி விட்டார் வினோத். ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் போய் அங்கே ஒரு மாதிரி தனியாக உட்காந்துக்கிட்டு எவன் மாட்டுறானோ அவன்கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு. புரியவே இல்லைங்க. கேம் ஆடுறியா இல்லை வேணும்னு பண்ணுறியா? பிரஜைன்னு போயிட்டான். பிரஜைனாச்சும் உள்ளே இருந்துக்கலாங்க. புருஷன் பொண்டாட்டி இவங்க வந்ததே இந்த சீசன் முடிஞ்சு போச்சுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தூக்கத்தில் இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சாஃப்டாக பேசும்போது நான் எழுந்திரிச்சிட்டேன். அதாவது என்னென்னா தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டாங்க. நாங்கள் அப்போ ஒன்றும் கிடையாது. அவங்க பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. இது எழுந்திரிச்சிருச்சு, அவ்வளோதான். அது எல்லோரும் தானே எழுந்திரிச்சாங்க. எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதப்போ நீ மட்டும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிறேன். உங்களை எழுப்பி வெளியில் போக வைக்கணுங்கள்லாம் எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீயா நினச்சிக்காத அப்படிங்க. நான் சபரி என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் பயப்படுறேன், சிடுமூஞ்சி பயப்படுறீங்க, கேமுக்காக பண்ணுறேன். நான் உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு வெளியில் படுக்கலைல்ல. நீங்கள் தான் கத்தி என்னை எழுப்பி விட்டீங்க. பண்ணிக்கிறேன் நீங்கள். அப்படி தான் பண்ணுவேன், கேம் ஆடுவேன் அப்படிங்குது சாண்ட்ரா. யாருமா நீ? ஆனால் வினோத் நல்லா வச்சு செஞ்சு விட்டார். அதாவது வினோத் பேசிகிட்டு இருக்காரு, இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அப்படியே மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே கால் அப்படியே மேலே தூக்கி 2 காலையும் எப்படி ஆட்டுறாங்க செப்பலை. கடுப்பாயிட்டான் மனுஷன். அப்படி தூக்கி காலை போட்டான் பாருங்க, படையப்பாலை போடுற மாதிரி, நீலாம்பரிக்கு முன்னாடி போடுற மாதிரி போட்டான். மூஞ்சி கிஞ்சிலாம் செத்து போச்சு. பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா சம்பவம் பண்ணுறான் இந்த ஆள் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் தெரியல. அவன் சொல்கிறான், நான் இப்போவும் சொல்கிறேன் இன்டென்ஷன்லாம் பண்ணலங்க. நான் சபரி கேட்க மாட்டேதுங்க அது. நான் நம்பிட்டேன் நீங்கள் போங்க, அவ்வளோதான். நான் நம்பிட்டேன், நீங்கள் சொல்கிறதா நம்பிட்டேன். இன்னும் இவ்வளோ கேவலமாக பண்ணுதுன்னு எனக்கு தெரிலங்க. எதுக்குங்க இவ்வளோ சைக்கோ பார்த்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப கேவலம். இந்த வினோத் சொன்ன மாதிரி தான். நான் இந்த வாரம் வீட்டு தலையாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அது உண்மைதான். அது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தாக்கா கேமராவில் போய் சொல்லுங்கள். என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா குரூப்பாக போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்னவாக இருந்தாலும் எனக்கு ப்ளீஸ், எனக்கு கவலை இல்லை, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு உட்காந்து ஒவ்வொன்று அழுவ ஆரம்பிக்குதுங்க. திரும்ப அழுதுகிட்டே இருந்தேன் அப்படிங்க. கேவலமாக பண்ணுதுங்க. வினோத் மேலே கடுப்பு. வினோத்தை வச்சு செஞ்சிட்டாரு, அதுலேருந்து தான் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் திவ்யா வினோத் டீமில் இருக்காப்புல. திவ்யா, சாண்ட்ரா, அமித் இவங்களாம் ஒரே டீமில் இருக்காங்களா, எதுவும் பிடிக்கல. அதான் மெயின். அதான் திவ்யாவும் வினோத் பழகிறதும் பிடிக்கல. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.